குட் மார்னிங் வியூவர்ஸ். நாம் இன்னைக்கு 5ஆம் வகுப்புல முதல் பருவம் அறிவியல்ல முதல் பாடத்துல என்ன இருக்குன்னு பார்ப்போம். முதல் பாடம் என்ன அப்படின்னா உறுப்பு மண்டலங்கள். இந்த உறுப்பு மண்டலங்கள்ல நமக்கு எத்தனை மண்டலங்கள் இருக்குன்னா 5 மண்டலங்கள் இருக்கு. நம்ம ஒவ்வொரு மண்டலங்களா ஒவ்வொரு வீடியோவா பார்ப்போம். என்னென்ன மண்டலங்கள் நமக்கு இருக்கு அப்படின்னா செரிமான மண்டலம், சுவாச மண்டலம், இரத்த ஓட்ட மண்டலம், கழிவு நீக்க மண்டலம், நரம்பு மண்டலம். இப்போ செரிமான மண்டலம்னா செரித்தல் விலை செய்கிறது, சுவாச மண்டலம் சுவாசிக்கிறது, ரத்த ஓட்டம் நம்மளுடைய ரத்த சுழற்சி, கழிவு நீக்க மண்டலம் நம்மளுடைய கழிவு பொருட்களை வெளியேற்றக்கூடியது, நரம்பு மண்டலம் நம்ம நரம்பு சம்பந்தமான உணவு சம்பந்தமான உணர்வு சம்பந்தமான மண்டலங்கள் உறுப்புகள். சரி வாங்க நம்ம ஃபஸ்ட்டு செரிமான மண்டலத்தை பற்றி நம்ம பார்ப்போம். செரிமான மண்டலம் 2 பகுதிகளாக நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம 5ஆம் வகுப்புல மேல் வகுப்புல அதிகமாக இருக்கும். ஆனால் நம்மளுடைய 5ஆம் வகுப்புல என்ன கொடுத்துருக்காங்க அதை மட்டும் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். செரிமான பாதை, உணவுக்குழல், செரிமான சுரப்பிகள். உணவு பாதை கொடுத்துருக்காங்க, செரிமான சுரப்பிகள் கொடுத்துருக்காங்க. சரி, செரிமானம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம செரித்தல்னா என்னங்கிறத பார்ப்போம். சிக்கலான மூலக்கூறுகள் எளிய மூலக்கூறுகளாக மாற்றம் அடையும் செயல்முறையானது செரிமானம் என்று அழைக்கப்படுகிறது. சிக்கலான மூலக்கூறுகள் எளிமையான மூலக்கூறுகளாக மாற்றம் அடைதல். சரி, எதுதெல்லாம் எப்படி மாற்றம் அடையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்டுகள் குளுக்கோஸாகவும், புரதங்கள் அமினோ அமிலங்களாகவும், கொழுப்பு அமிலங்கள் கிளிசரால் மற்றும் கொழுப்பு அமிலங்களாக மாற்றமடைகின்றன. சரி, அடுத்து செரிமான பாதை அப்படின்னு சொன்னாங்களே, என்ன நடந்த செரிமான பாதையில் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். செரிமான பாதை ஃபர்ஸ்ட் உணவுக்குழல். உணவுக்குழல் சுருண்ட தசையாலான அமைப்பு. உணவுக்குழல் எப்படி இருக்கும்? சுருண்டு தசையாலான அமைப்பாக இருக்கும். உணவுக்குழலானது வாயிலிருந்து மலவாய் வரை நின்றுருக்கு. நம்ம வாயில தொடங்கி மலவாய் கழிவு நீக்க உறுப்பு வரைக்கும் அந்த குழலானது இருக்கு. இது எவ்வளவு அளவு உடையதுன்னு பார்த்தீங்கன்னா 6 to 9 மீட்டர் நீளமுடையது. எவ்வளவு நீளமுடையது? 6 to 9 மீட்டர் நீளமுடையது. சரி, இந்த செரிமான பாதையில் என்னென்ன உறுப்புகள்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வாயில சாப்பாடு போடுறோம். வாய், வாய்க்குழி, தொண்டை, உணவு குழாய், வயிறு, சிறுகுடல், பெருங்குடல், மலவாய். இப்படி தான் நம்முடைய சாப்பிடக்கூடிய சாப்பாடு இதன் வழியாக போய் தான் நம்ம உடலுக்கு சத்துக்கள் கிடைக்கின்றன. சரி, நம்ம செரிமான பாதை சொல்லிட்டு அடுத்த செரிமான சுரப்பிகள். செரிமான சுரப்பிகள் பார்க்கும்போது 3 முக்கியமான சுரப்பிகள் இருக்கு. ஒன்று உமிழ்நீர் சுரப்பிகள், கணையம், கல்லீரல். உமிழ்நீர் சுரப்பிகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வாயில இருக்கக்கூடிய சுரப்பிகள் நமக்கு தெரியும். சரி வாங்க, 3 இணை உமிழ்நீர் சுரப்பிகள். எத்தனை உமிழ்நீர் சுரப்பிகள் நம்முடைய வாயில இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இணை உமிழ்நீர் சுரப்பிகள். என்னென்ன? மேலெண்ண சுரப்பி, நாவடி சுரப்பி, கீழ்த்தாடை சுரப்பி. நம்ம இதை உணர்ந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே நீர் ஊறது நமக்கு தெரியும். அடுத்தது ஒவ்வொரு நாளும் எவ்வளவு உமிழ்நீர் சுரக்குது அப்படின்னா 1.5 லிட்டர் சுரக்குது. நம்ம வாயிலிருந்து எவ்வளவு உமிழ்நீர் சுரக்குது? 1.5 லிட்டர். ஸோ இந்த உமிழ்நீர் எதுக்காக பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமிழ்நீர் உணவை ஈரப்பதமாக உடையதாக மாற்றுகிறது. இப்போ முறுக்கு சாப்பிட்றோம், அது எப்படி இருக்கு? வர வரன்னு இருக்கு. உள்ள படுறோம், உமிழ்நீர் சேர்ந்து ஈரப்பதமாகிறது. உமிழ்நீர் சுரப்பிகளின் நொதிகள் சிக்கலான ஸ்டார்ச்சை எளிய கார்போஹைட்ரேட் மூலக்கூறுகளாக உடைக்கின்றன. இப்போ வாயில் இருக்கக்கூடிய உமிழ்நீர் என்ன வேலை செய்யுதுன்னா சிக்கலாக இருக்கக்கூடிய நம்ம சாப்பிடக்கூடிய அந்த ஸ்டார்ச்சை எளிய கார்போஹைட்ரேட்டாக மாற்றம் செய்கிறது. சரி, அடுத்தது கணையம். கணையம் என்ன நீரை சுரக்குதுன்னா கணை நீரை சுரக்கிறது. இந்த கணை நீரில் என்ன இருக்கு அப்படின்னா செரிமான நொதிகள். இந்த கணைய நீரில் கணைய நீரை சுரக்கின்றது. இந்த கணைய நீரில் கொழுப்பு, புரதம் மற்றும் கார்போஹைட்ரேட்டை செரிக்க வைக்கும் செரிமான நொதிகள் உள்ளன. அடுத்து கல்லீரல். கல்லீரல் என்னமா சுரக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லீரல் பித்த நீரை உருவாக்குகிறது. இந்த பித்த நீர் கொழுப்பை செரிக்க உதவுகிறது. பைல் ஜூஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பித்த நீரை கொழுப்பை கரைக்க விடுவது எதுனா பித்த நீர். பித்த நீர் எங்கே உருவாகுதுன்னா கல்லீரல். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். சரி, இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஒவ்வொரு விலங்கு மற்றும் மனிதர்களுடைய குடலில் சில உயிரிகள் வாழும். நம்முடைய சிறுகுடலில் என்ன உயிரி இருக்குன்னா தட்டை புழுக்கள் மனிதர்களின் சிறுகுடலில் வாழ்கின்றன. நமக்கு இந்த இது மட்டும்தான் செரிமான மண்டலத்தில் 5ஆம் வகுப்புல கொடுத்துருக்காங்க. இந்த கருத்துக்களை மட்டும் நம்ம படித்தா போதும், நாம் கேட்கக்கூடிய வினாக்களுக்கு நம்ம விடை அளித்து விடலாம். அதாவது தட்டை புழுக்கள் கேட்கலாம், அதனுடைய உணவுக்குடைய நீளம் கேட்கலாம், உமிழ்நீர் சுரப்பிகள் எத்தனை ஜோடின்னு கேட்கலாம், இதெல்லாமே கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ். நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த சுவாச மண்டலத்தை பற்றி பார்ப்போம்.